இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மத்திய அரசின் தடையை கண்டித்து சென்னையில் வரும் 31ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது. இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்ய தடை விதித்து மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகே விவசாய அமைப்புகள் சார்பில் மாடுகள் போல் வேடமிட்டு மத்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். வறட்சியால் பாதித்த விவசாயியும் பாதுகாக்க வேண்டும், கால்நடையும் பாதுகாக்க வேண்டும், உணவும் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட தனி சட்டத்தை இந்த அரசு மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த விவசாயிகள் எதிர்பார்ப்பு. கோவை காந்திபுரத்தில் ஆதித்தமிழர் கட்சியின் சார்பில் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. சேலத்தில் மத்திய அரசை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மாட்டுக்கறியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் தலைமை தபால் நிலையம் முன்பு தமுமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது மாட்டுக்கறியை சாலையில் வைத்து வெட்டி பொதுமக்களுக்கு விநியோகித்தனர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பும் மத்திய அரசை கண்டித்து தமுமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை தெற்கு வாசலில் தமுமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் இறைச்சிக்காக மாடு விற்பனைக்கு தடை விதித்த மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கொட்டும் மழையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இறைச்சிக்காக மாடு விற்பனைக்கு தடை விதித்த மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. திருச்சியில் தமுமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாட்டுக்கறியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாட்டுக்கறியை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய போராட்டக்காரர்கள் முயற்சித்தனர். அதனை காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மக்களுக்கு வழங்க முடியாத மாட்டிறைச்சியை சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மோடி அரசு சிறுபான்மை மக்களுக்கு மாட்டு இறைச்சி உண்ணுவதற்கு, மாட்டு இறைச்சி விற்பதற்கு தடை செய்திருக்கிறது மத்திய அரசு. இந்த மத்திய அரசு தடை விதித்ததை கண்டித்து தமிழ்நாடு அரசு உடனடியாக ஸ்டே உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். கேரளாவிலே பிரணாப் விஜயனை போன்று, பாண்டிச்சேரியிலே நாராயணசாமியை போன்று இங்கு இறைச்சி உண்பதற்கும் இறைச்சி விற்பதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி அரசு உடனடியாக அனுமதிக்க வேண்டும். மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மத்திய அரசின் தடையை கண்டித்து மாட்டுக்கறியுடன் போராட்டம் நடத்தப்பட்டது. மதுரையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பிலும் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது மத்திய அரசின் சட்டம் தமிழகத்தில் செல்லாது என சட்டம் இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. மத்திய அரசோ அன்றைக்கு தடைபடுகிறது, ஆனால் மாநில அரசோ மௌனம் காக்கிறது. உடனடியாக எப்படி மம்தா பானர்ஜி அறிவித்ததை போன்று, திரிபுரா முதல்வர் அறிவித்ததை போன்று, பினராயி விஜயன் அறிவித்ததை போன்று எடப்பாடி அவர்கள் உடனடியாக இந்த தடை மாநிலத்துக்கு செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். கொடைக்கானலில் மாட்டு இறைச்சிக்கு மத்திய அரசு விதித்த தடையை நீக்க கோரி கொடைக்கானல் முஞ்சிக்கல் பகுதியில் நாம் தமிழர் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமுமுக மற்றும் மாட்டு இறைச்சி விற்பனையாளர்கள் மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இறைச்சிக்காக மாடு விற்கப்படுவதற்கு தடை விதித்த மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தமிழ் புலிகள் கட்சியினர் பிரதமர் மோடியின் உருவபொம்மையை எரிக்க முயன்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து மோடியின் உருவபொம்மையை பறிமுதல் செய்தனர். இதனிடையே இறைச்சிக்காக மாடுகள் விற்கப்படுவதற்கு மத்திய அரசு தடை விதித்ததை கண்டித்து சென்னையில் வரும் புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு
திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்துள்ளது.